கொள்கிறார். இந்நிகழ்வை நேரத்திற்கு ஏற்பொழுங்காக நடத்துவதற்காக ஒவ்வொரு பேச்சாளரும் தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட நேரத்திற்குள் உரையாற்றுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இப்போது எங்கள் முதல் பேச்சாளராக திருமதி மீனா லஞ்சன் அவர்களை அழைக்கிறோம். மீனா லஞ்சன் அவர்கள் ஒரு சாஃப்ட்வேர் என்ஜினியராக பணியாற்றி வருவதுடன் தமிழ் உரிமைகள் மற்றும் சமூக பணிகளில் தீவிரமாக ஈடுபட்டு வரும் ஒரு தமிழ் செயற்பாட்டாளரும் ஆவார். அவர் தமிழ் பேக் அமைப்பின் பிரசிடென்டாக பணியாற்றி வருகிறார். மேலும் கடந்த ஆண்டு ராலியில் நடைபெற்ற ஃபெட்னா கன்வென்ஷன் நிகழ்வில் கன்வென்ஷன் கோஆர்டினேட்டராக முக்கிய பொறுப்பில் செயல்பட்டவர். அவரது குடும்ப பின்னணியும் வட்டுக்கோட்டை தீர்மான வரலாற்றுடன் நெருங்கிய தொடர்புடையது. மீனா லஞ்சன் அவர்கள் வட்டுக்கோட்டை தீர்மானத்தின் பின்னணியில் முக்கிய பங்கு வகித்த former parliament member MP கதரவேலுப்பிள்ளை's daughter. தமிழ் மக்களின் உரிமைகள், அரசியல் விழிப்புணர்வு மற்றும் இளம் தலைமுறையின் பங்கேற்பு ஆகியவற்றில் தொடர்ந்து பங்களித்து வரும் மீனா லஞ்சன் அவர்களை அவருடைய உரைக்காக அன்புடன் அழைக்கிறோம். மீனா லஞ்சன் அவர்களை தயவு செய்து உங்கள் உரையை தொடங்குங்கள். நன்றி ஓவியா. வட்டுக்கோட்டை தீர்மானத்தின் 50ஆம் ஆண்டு நினைவு நாளான இன்று இணைந்திருக்கும் அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் அன்பான மாலை வணக்கம். ஒவ்வொரு தேசத்திற்கும் இயல்பான சுய நிர்ணய உரிமையின் அடிப்படையில் சுதந்திரமான இறையாண்மை மிக்க மதசார்பற்ற சமத்துவ தமிழீழ அரசினை நிறுவ அழைப்பதுதான் இந்த தீர்மானம். இந்த வரலாற்று சிறப்புமிக்க தீர்மானத்தை தமிழர் விடுதலை கூட்டணி ஒருமனதாக நிறைவேற்றியது. தமிழ் மக்களின் உயிர்க்கும் நிலங்களுக்கும் உரிமைக்கும் எதிராக இலங்கை அரசினால் பல ஆண்டுகளாக தொடர்ந்து நடத்த ஒடுக்குமுறையின் நேரடி விளைவாகவே இந்த தீர்மானம் இருந்தது. தமிழின அழிப்பை சிங்கள அரசு சட்டபூர்வமாகவே நிகழ்த்தியது. 1948 குடியுரிமை சட்டம் சிட்டிசன்ஷிப் ஆக்ட் தமிழ்நாட்டிலிருந்து இலங்கையில் குடியேறி பல தலைமுறைகளாக வாழ்ந்து வந்த 1 கோடி தமிழர்களின் குடியுரிமை பறிக்கப்பட்டது. 1956 கொண்டுவரப்பட்ட சிங்கள மட்டும் சட்டம் சிங்களா ஒன்லி ஆக்ட் தமிழர்களின் அரசு வேலை வாய்ப்புகளை பறித்தன. 1971 வந்த தரப்படுத்தல் சட்டம் ஸ்டாண்டர்டைசேஷன் ஆக்ட் வழியாக தமிழ் மாணவர்களின் கல்வி பறிக்கப்பட்டது. 79ஆம் ஆண்டில் பயங்கரவாத தடுப்புச் சட்டம் பிரிவென்ஷன் ஆஃப் டெரரிசம் ஆக்ட் சந்தேகத்தின் பேரில் எந்தவித குற்றச்சாட்டும் இன்றி 18 மாதங்கள் வரை காவலில் வைக்க காவல்துறைக்கு அனுமதி அளித்தது. 1983ஆம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்ட இலங்கை அரசியலமைப்பின் 6ஆம் திருத்தச் சட்டம் தமிழர்களின் அடிப்படை பேச்சு சுதந்திரத்தையே பறித்ததுடன் அவர்களின் சுதந்திரம் மற்றும் சுய நிர்ணய விருப்பத்தை அமைதியான முறையில் வெளிப்படுத்துவதையே குற்றமாக்கியது. சட்டங்கள் மட்டுமின்றி தமிழர்களுக்கு எதிராக வன்முறைகளை 1956, 58, 77, 83 ஆகிய வருடங்களில் நடத்தி பிறகு 2009 லட்சக்கணக்கான தமிழர்களை கொன்று குவித்தது சிங்கள அரசு. இவற்றின் விளைவு தமிழீழ விடுதலை போராட்டம், ஒரு ஒடுக்கப்பட்ட தேசத்தின் போராட்டம். முதல் 30 வருடங்கள் அகிம்சை போராட்டமாக, பிறகு 26 வருடங்கள் ஆயுத போராட்டமாக, இப்போது அனைத்துலக போராட்டமாக தொடர்கிறது. பொறுப்புக்கூறல் மற்றும் அரசியல் உரிமைகள் தொடர்பான விவகாரம் ஐநா மனித உரிமை சபையில் அட்டவணையில் கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளாக இருந்தாலும் ஈழத்தமிழர்களுக்கு நீதியை வழங்க தவறியுள்ளது. 2009ஆம் ஆண்டிலிருந்து ஈழத்தமிழர்களுக்கான நிரந்தர அரசியல் தீர்வை அடைய பொது வாக்கெடுப்புக்கான கோரிக்கை தொடர்ந்து வலுப்பெற்று வருகிறது. ஈழத்தமிழர்களின் சுய நிர்ணய உரிமையை அங்கீகரித்து ஐநா கண்காணிப்பில் பொது வாக்கெடுப்பு நடத்துமாறு வலியுறுத்தி உலகில் பல சட்டமன்றங்கள், ஆட்சியாளர்கள் மற்றும் தலைவர்கள் தீர்மானங்கள், கடிதங்கள் வழியாக வெளிப்படுத்தியுள்ளனர். இவற்றின் பட்டியல் 2009 மார்ச் மாதம் கலிபோர்னியாவில் உள்ள சாண்டா கிளாரா கவுண்டி ஜனநாயக கட்சியின் தீர்மானம், 2013ஆம் ஆண்டு நிறைவேற்றப்பட்ட தமிழ்நாட்டு சட்டமன்றத்தின் தீர்மானம், பிறகு 2018 ஆண்டில் வடக்கு மாகாண சபையின் தீர்மானம்,
2024 மே 15 அன்று அமெரிக்க பிரதிநிதிகள் சபையில் தீர்மானம் 1230 அறிமுகப்படுத்தப்பட்டது. ஈழத்தமிழ் மக்களின் சுய நிர்ணய உரிமையின் அடிப்படையில் நிரந்தரமான தீர்வு காண சுதந்திரத்திற்கான பொது வாக்கெடுப்பு இண்டிபெண்டன்ஸ் ரெஃபரண்டம் நடத்தப்பட வேண்டும் என்று அது வலியுறுத்துகிறது. தொடர்ந்து 2024 நவம்பரில் தமிழக வெற்றிக் கழகத்தின் தீர்மானம், 2025 அக்டோபரில் ஸ்காட்லாந்து நாடாளுமன்றத்தில் அறிமுகப்படுத்தப்பட்ட தீர்மானம், இந்த ஜனவரியில் அமெரிக்க காங்கிரஸில் 5 உறுப்பினர்கள் பொதுவாக்கெடுப்பு செயல்முறையை ஆதரிக்குமாறு அமெரிக்க வெளியுறவு செயலாளருக்கு கூட்டு கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளனர். இவ்வாறு தமிழ் தேசிய பிரச்சினைக்கு தீர்வு காண பொது வாக்கெடுப்பு ஒரே வழி என்பது ஒத்த குரலில் உலகெங்கிலும் ஒலிக்கிறது. நாம் எங்கு இருந்தாலும் அந்த நாட்டின் ஆதரவை பெற்று தமிழர் உரிமைக்காக நம் கடமையை தொடர்ந்து செய்வோம். நன்றி. நன்றி மீனா லஞ்சன் அவர்களே. இப்போது அடுத்த பேச்சாளராக அருள்பணி கந்தையா ஜெகதாஸ் அவர்களை அழைக்கிறோம். அருள்பணி கந்தையா ஜெகதாஸ் அவர்கள் தற்போது மூதூரில் பணியாற்றி வருகிறார். அவர் இலங்கை மெத்தடிஸ்ட் திருச்சபையின் மூதூர் வாகரை சேகரத்தில் குரு முதல்வர் முகாமை குரு என்ற பொறுப்பு சேவை செய்து வருகிறார். அவர் தனது பாடசாலை கல்வியை யாழ் மத்திய கல்லூரியில் பெற்றார். பின்னர் குருத்துவ கல்வியை கண்டி பிலிமத்தலாவையில் உள்ள இலங்கை இறையியல் கல்லூரியில் செனபல் பல்கலைக்கழகத்துடன் இணைந்த கல்வி வழியாக நிறைவு செய்தார். யாழ்ப்பாணம், மல்லாவி, மன்னார், மட்டக்களப்பு போன்ற பல்வேறு பணித்தளங்களில் அவர் பணியாற்றியுள்ளார். சமூகத்தின் ஆன்மீக, மனிதநேய மற்றும் சமூக நீதி பணிகளில் தொடர்ந்து ஈடுபட்டு வரும் அருள்பணி கந்தையா ஜெகதாஸ் அவர்களை அவருடைய உரைக்காக அன்புடன் அழைக்கிறோம். அருள்பணி ஜெகதாஸ் அவர்களை தயவு செய்து உங்கள் உரையை தொடங்குங்கள். ஈழத்தமிழினத்தினுடைய வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த வட்டுக்கோட்டை பிரகடனத்தினுடைய 50வது ஆண்டு நிறைவு நிகழ்விலே குழுமி இருக்கின்ற இந்த வழியிலே இணைந்திருக்கின்ற உலக தமிழ் உறவுகள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை விழித்துக் கொண்டு தமிழீழ விடுதலை போராட்டத்திலே தங்களுடைய இன்னுயிர்களை ஆகுதியாக்கிய மாவீரர்களை நெஞ்சில் வாரத்திலே இன அழிப்பின் போது கொன்றொழிக்கப்பட்ட நினைவு கூர்ந்தவனாக 50 ஆண்டுகளுக்கு முன்னர் தமிழ் மக்களுடைய இறைமையினையும் சுயநிர்ணய உரிமையினையும் மரபு வழி தாயகத்தினையும் தனித்தேசியத்தையும் வலியுறுத்தி வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த வட்டுக்கோட்டை பிரகடனத்தினுடைய 50வது ஆண்டிலே நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். ஈழத்தமிழர்களாகிய நாங்கள் இந்த தேசத்திலே இறைமையுள்ள ஒரு தனி தேசமாக வாழ்ந்தவர்கள். எங்களுக்கு தெரியும், இலங்கையானது எப்பொழுதும் ஒரே நாடாக இருந்தது இல்லை, ஒரே தேசமாக ஒற்றையாட்சிக்கு கீழ் உட்பட்டு இருந்ததில்லை. ஒரே நாட்டுக்குள் 3 வேறு தேசங்கள் இருந்தது. 1505ஆம் ஆண்டு ஐரோப்பியராகிய போர்த்துகீசர் இலங்கைக்கு வந்த பொழுது 3 வேறு அரசுகள் இங்கே இருந்தது. ஒன்று கோட்டை ராட்சியம் என்று சொல்லப்படுகிற தென்பகுதியை மையப்படுத்திய கொழும்பு அரசு அல்லது கோட்டை அரசு என்றும், அது முற்றுமுழுதாக சிங்களவர்களை சார்ந்திருந்த அரசு. இரண்டாவதாக கண்டி அரசு என்று சொல்லப்படுகின்ற தமிழர்கள் மற்றும் சிங்களவர்கள் அல்லது கண்டிய மக்களை மையப்படுத்திய அரசு. மூன்றாவது அரசு யாழ்ப்பாண அரசு. அந்த யாழ்ப்பாண அரசு வடகிழக்கு தமிழர் தாயகத்தை முன்னிலைப்படுத்திய தமிழர்களுடைய தனியரசாக இருந்தது. போர்த்துகீசரிடத்திலே யாழ்ப்பாண அரசும் கொழும்பு அரசு அல்லது கோட்டை அரசு விழுந்த பின்னர் 1796ஆம் ஆண்டு இலங்கைக்கு வந்த பிரித்தானியர் 1815ஆம் ஆண்டு கண்டியரசை தங்களுடைய 15ஆம் ஆண்டு கண்டியரசை தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்ததன் பின்னர் 1833ஆம் ஆண்டு தங்களுடைய நிர்வாக இலகுபடுத்தலுக்காக
இலங்கை முழுவதையும் ஒரே நிர்வாக அலகிற்குள்ளே கொண்டு வந்தார்கள். அப்பொழுதுதான் வரலாற்றிலே முதலாக இலங்கையானது ஆளுகைக்காக ஒரே நிர்வாக ஆளுகைக்குள்ளே கொண்டு வந்த வரலாற்று முதல் சந்தர்ப்பமாகும். அதன் பின்னர் 1948 ஆண்டு பிரித்தானியர் ஆளுகை இந்த நாட்டில் இருந்து அகற்றப்பட இல்லாது போனதன் பின்னர் இந்த சிங்கள பேரினவாதத்தினுடைய ஆட்சி சென்ற பொழுது தமிழ் மக்கள், ஈழத்தமிழர்கள் சொல்லொண்ணா துன்பத்தையும் அரசு அடக்குமுறையினையும் இன அழிப்பினுடைய தொடக்கத்திற்கு முகம் கொடுக்க வேண்டிய ஒரு துர்ப்பாக்கிய சூழல் வந்து கிட்டத்தட்ட 26 ஆண்டுகளுக்கு அதிகமாக தமிழ் மக்கள், தமிழ் தலைவர்கள் சிங்கள தலைவர்களோடு இணைந்து வாழலாம் அல்லது இணைப்பாட்சியிலே ஒரு இனிய வாழ்வை காணலாம் என்கின்ற ஒரு அரசியல் முன்னெடுப்பை மேற்கொண்டார்கள். ஆனால் ஒவ்வொரு அரசியல் முன்னெடுப்புகளும் தமிழ் மக்களுடைய வாழ்வியலை, அவர்களுடைய தேசத்தை அல்லது அவருடைய தேசிய தன்மையை, இறைமையை இல்லாதொழிக்கின்ற இன சுத்திகரிப்பு அல்லது இன ஒழிப்பு நடவடிக்கையானது சிங்கள பேரினவாதத்தினால் திட்டமிட்டு முன்னெடுக்கப்பட்டு வந்து கொண்டிருந்த சூழலிலே தான் 56 ஆண்டு அதாவது நிலப்பரிப்பினூடாக கல்லோயா திட்டம் போன்ற திட்டங்களை கொண்டு வந்து அல்லக்கந்தலாய் திட்டத்தினூடாக தமிழர் தாயகத்தை கூறு போட்டு பிரித்து சிங்கள குடியேற்றங்களை மேற்கொண்டு வந்த சூழல். அதை தொடர்ந்து தமிழர்களுடைய தரப்புகள் மீது மொழி உரிமையை பறித்து, கல்வி உரிமையை பறித்து, பொருளாதார உரிமைகளை பறித்து 72 ஆண்டு குடியரசு யாப்பின் மூலம் தமிழர்களுடைய ஒடுக்குமுறையை, அடிமை சாசனத்தை அவர்கள் சட்டபூர்வமாக்கி இந்த தேசத்திலே தமிழர்கள் நாடற்றவர்கள், அடிமையாக வாழ வேண்டியவர்கள் அல்லது ஒடுக்குமுறையினை அவர்கள் சட்டபூர்வமாக்கிய பொழுதுதான் தமிழ் தலைவர்கள் தந்தை செல்வா சிந்தித்தார். நாங்கள் ஐரோப்பியரிடத்திலே இருந்து இழந்த எங்களுடைய தேசத்தை இறமை உள்ள இனமாக மீள செல்ல வேண்டும். ஆகவே இந்த தேசத்திலே வட்டுக்கோட்டை தீர்மானத்தை அவர்கள் 1976 ஆண்டு மே மாதம் 17ஆம் தேதி 14ஆம் தேதி அதை நிறைவேற்றினார்கள். நிறைவேற்றிய பொழுது அந்த தீர்மானமானது எங்களுடைய ஈழத்தமிழர்கள் ஒரு இறமையுள்ள இனம், வரலாற்று பாரம்பரிய தாயகத்தை தன்னகத்தை கொண்டவர்கள், அவர்கள் நிர்ணய உரிமைக்கு உரித்தானவர்கள். அவர்கள் ஐரோப்பியத்திலே இழந்த தங்களுடைய தாயகத்தை நோக்கி மீள திரும்ப வேண்டும். இது ஒரு பிரிவினையோ அல்லது ஒரு நாட்டினுடைய இன்னும் ஒரு இனத்துக்கு சொந்தமான, ஒரு அரசுக்கு சொந்தமான நாட்டை பிரிப்பது அல்ல, மாறாக தங்களுடைய தேசத்திற்கு மீள திரும்ப வேண்டும் என்கின்ற அந்த கோரிக்கையை அடிப்படையாக வைத்து இந்த வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த மகத்தான வட்டுக்கோட்டை தீர்மானத்தை நிறைவேற்றினார்கள். அந்த தீர்மானத்திற்கு 1977ஆம் ஆண்டு ஜூலை மாதம் நடைபெற்ற பொது தேர்தலின் போது இது மக்கள் ஆணைக்காக விட்டார்கள். 76ஆம் ஆண்டு நிறைவேற்றப்பட்ட வட்டுக்கோட்டை தீர்மானமானது 77ஆம் ஆண்டு விடுதலைக்கு, அதாவது தமிழர் விடுதலை கூட்டணியுடைய தேர்தலிலே ஒரு பிரச்சாரமாக முக்கியமான ஒரு கோரிக்கையாக மக்கள் ஆணைக்கு விடப்பட்ட பொழுது தமிழர் தாயகத்திலே மிக ஏகோபித்த மக்கள் ஆணை மூலம் தமிழர் விடுதலை கூட்டணி இலங்கை வரலாற்றிலே முதலாக ஒரு எதிர்கட்சி என்கின்ற அந்தஸ்தை பெற்று எதிர்கட்சியாக அவர்கள் பாராளுமன்றத்திலே அமர்ந்தார்கள். ஆகவே தலைவர்கள் தீர்க்க தரிசனத்தோடு நிறைவேற்றிய இந்த வட்டுக்கோட்டை பிரகடனமான அபிலாசையான தனி தமிழீழம்தான் தமிழுடைய அரசியல் அபிலாசை என்பதை வலியுறுத்தி 1976ஆம் ஆண்டு மே மாதம் 14ஆம் தேதி நிறைவேற்றப்பட்ட சுதந்திர தேசத்திற்கான, சுதந்திர தமிழீழத்திற்கான இந்த வட்டுக்கோட்டை தீர்மானம் ஏகோபித்த மக்கள் ஆணையை பெற்ற இந்த வட்டுக்கோட்டை தீர்மானம் இதுவரை உயிர் வாழுகின்ற ஒரு தீர்மானம். மக்கள் ஆணை அப்படியே இருக்கிறது. ஆக ஈழத்தமிழுடைய அரசியல் உரிமைகள், அரசியல் தீர்வு என்பது எப்பொழுதும் வட்டுக்கோட்டை பிரகடனம் தான். அதற்குத்தான் மக்கள் ஆணை கிடைத்தது. அதை நிராகரிக்கப்பட முடியாத ஒன்று, இன்று வரை உயிர்ப்போடு வாழுகிற ஒன்று. அதை நோக்கித்தான், அந்த வட்டுக்கோட்டை பிரகடனத்தை நோக்கித்தான் தமிழுடைய அரசியல் நகர்வுகளும்
விடுதலை போராட்ட முன்னெடுப்புகளும் விடுதலை பயண முன்னெடுப்புகளும் அதனை அடிப்படையாக கொண்டுதான் அமைய வேண்டுமே ஒழிய அதற்கு குறைவானதாகவோ அல்லது அதற்கு மாற்றானதாகவோ இருக்கக்கூடாது. ஏனென்று சொன்னால் அது எங்களுடைய ஒட்டுமொத்த அத்தனை பிரச்சனைகளுக்கு நாங்கள் இனஅழிப்பு வாரத்திலே இருக்கிறோம். முள்ளிவாய்க்காலிலே 2009ஆம் ஆண்டு நிகழ்த்தப்பட்ட இந்த நூற்றாண்டினுடைய மாபெரும் இனப்படுகொலை நீதியை தேடிக்கொண்டிருக்கிற இந்த சூழலில் வட்டுக்கோட்டை பிரகடனத்தை அடிப்படையாக வைத்து தனி நாடு அல்லது சுதந்திர தமிழீழம்தான் எங்களுடைய பிரச்சனையுடைய நிறை இறுதி தீர்வு. அதனை நீங்கள் இங்கே குறிப்பிட்டது போல அது ஒரு சர்வதேசம் தழுவிய சுதந்திர வாக்கெடுப்பின் மூலம் பொது வாக்கெடுப்பின் மூலம் சர்வதேசத்திலும் புலத்திலும் நிலத்திலும் புலத்திலும் இருக்கிற ஈழத்தமிழர்கள் ஒன்றிணைந்து ஒரு பொது வாக்கெடுப்பின் மூலம் அதை வெளிப்படுத்தி அதனை நோக்கிய நகர்வுக்கு ஈழத்தமிழத்தை வழிநடத்த வேண்டியது இந்த வட்டுக்கோட்டை தீர்மானத்தை மீள வலியுறுத்தி அந்த தீர்மானத்தை அடிப்படையாக கொண்டு அந்த மக்கள் ஆணைக்கு மீள நாங்கள் உயிரோட்டம் கொடுத்து அல்லது மீள அதற்கு அந்த தேசத்திற்காக மக்களை திரட்டி ஒன்றிணைந்து பணியாற்றி அந்த தீர்மானத்தை நோக்கி வலியுறுத்தி வழிநடத்த வேண்டிய மிகப்பெரிய பாரிய பொறுப்பும் வரலாற்று கடமையும் ஈழத்தமிழர்களாக எங்களுக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே அந்த கட்சிகள் ஒன்றிணைந்த பொழுது அந்த ஒற்றுமையாக வட்டுக்கோட்டை தீர்மானத்தை கட்சிகள் தமிழர் விடுதலை கூட்டணியாக மாற்றம் பெற்று முன்வைத்த பொழுது ஏகோபித்த மக்கள் ஆணை கிடைத்தது. இன்றும் நாங்கள் ஈழத்தமிழர்களாக தேசியத்தின் மீது பற்றுறுதி கொண்டவர்களாக ஒன்றிணைகிற பொழுது புலத்தில் உள்ள தமிழர்கள் ஒன்றிணைகிற பொழுது மக்கள் எங்களுக்கு பின்பாக வருவார்கள் அல்லது எங்களோடு ஒன்றிணைவார்கள். அது மக்களாலே மீளவும் வலியுறுத்தி நாங்கள் மீளவும் ஒரு புதிய தேசத்தை நோக்கி சுதந்திர தேசத்தை நோக்கி வழிநடத்தி செல்வதற்கு இந்த பொதுவாக்கை அடிப்படையாக கொண்டு வழிநடத்தி செல்வதற்கு அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என்று அனைவரையும் இந்த இடத்திலே கரம் கூப்பி கேட்டவனாக அனைவரையும் ஒன்றிணைய வேண்டும் என்று அழைத்து இந்த நிகழ்வு ஏற்பாடுகளுக்காகவும் என்னையும் இந்த இடத்திலே சந்தர்ப்பம் தந்தமைக்காகவும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி. நன்றி அருள்பணி ஜெகதாஸ் அவர்களே. இப்போது எங்கள் அடுத்த சிறப்பு பேச்சாளராக சிவகுரு ஆதீன முதல்வர் தவ திரு வேலன் சுவாமிகள் அவர்களை அழைக்கிறோம். தவ திரு வேலன் சுவாமிகள் அவர்கள் இலங்கையின் மொரட்டுவா பல்கலைக்கழகத்தில் என்ஜினியரிங் பட்டம் பெற்றவர். பின்னர் அவர் இலங்கையில் சின்மய மிஷனில் 12 ஆண்டுகள் ஆச்சாரியாக பணியாற்றினார். தற்போது நல்லூரில் சிவகுரு ஆதீனம் நிறுவி அதன் ஆதீன முதல்வராக பணியாற்றி வருகிறார். அவர் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் ஹிந்து ஸ்டடீஸ் ஃபேக்கல்டி உருவாக பணிகளில் ஃபவுண்டர் போர்டு மெம்பராக பங்களித்ததுடன் யாழ்ப்பாண மாவட்ட இன்டர்ரிலிஜியஸ் கவுன்சிலின் செக்ரட்டரியாக இருமுறை பணியாற்றி மதன் நல்லிணக்கத்திற்கும் பங்களித்துள்ளார். தமிழர் பகுதிகளில் நடந்த வரலாற்று சிறப்புமிக்க பொத்துவல் டு பொலிகண்டி P2P People Uprising Movement போராட்டத்தை முன்னெடுத்த முக்கிய தலைவர்களில் ஒருவரும் அதன் சீஃப் கோஆர்டினேட்டராகவும் அவர் செயல்பட்டு வருகிறார். தமிழ் மக்களின் நீதி, உரிமைகள் மற்றும் சுய நிர்ணய அரசியல் இலக்குகளுக்காக தொடர்ந்து குரல் கொடுத்து வரும் தவ திரு வேலன் சுவாமிகள் அவர்களை அவருடைய உரைக்காக மிகுந்த மரியாதையுடன் அழைக்கிறோம். தவ திரு வேலன் சுவாமிகள், தயவு செய்து உங்கள் உரையை தொடங்குங்கள். தமிழீழ விடுதலைக்காக தங்களுடைய இன்னுயிர்களை இந்த மாவீரர்களை நெஞ்சிலே இருத்தி கொண்டு தமிழின அழிப்பு இனப்படுகொலையாலே படுகொலை செய்யப்பட்ட எமது உறவுகளை மனதிலே நினைந்து கொண்டு மே 14, 1976ஆம் ஆண்டு நிறைவேற்றப்பட்ட வட்டுக்கோட்டை பிரகடனத்தினுடைய 50வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அமெரிக்காவிலே இருக்கின்ற தமிழ் அமைப்புகள் ஒன்றிணைந்து இன்று நடத்துகின்ற இந்த ஜூம் வழியான கருத்தரங்கு நிகழ்வை ஏற்பாடு செய்தமைக்காக நன்றி கூறிக்கொண்டு இதிலே கலந்து கொண்டிருக்கின்ற அத்தனை உலகத்தமிழ் உறவுகளுக்கும் அடியேனுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மே 14ஆம் திகதி
1976ஆம் ஆண்டு ஈழத்தமிழர்களுடைய வரலாற்றிலே மிக முக்கியமான வட்டுக்கோட்டை தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட அந்த 50 ஆண்டுகள் நிறைவடைந்த நிலையிலே நாங்கள் இன்று இருக்கின்றோம். ஈழத்தமிழர்களுடைய வரலாற்றிலே எங்களிடமிருந்து பறிக்கப்பட்ட, ஐரோப்பியர்களால் பறிக்கப்பட்ட அந்த இறைமையை மீட்டெடுக்கின்ற ஒரு தீர்மானமாகவும், 20 வருடங்களுக்கு மேலாக எதிரும் புதிருமாக இருந்த தமிழ் தேசிய பரப்பிலே இருந்திருக்கக்கூடிய தமிழரசு கட்சியும் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் கட்சியும் ஒன்றாக இணைந்து ஒற்றுமையை நிலைநாட்டிய ஒரு தீர்மானமாகவும், தொடர்ந்து வந்த 1977ஆம் ஆண்டு பொதுத் தேர்தலிலே தமிழீழமெங்கும் இருந்திருக்கக்கூடிய மக்களுடைய ஒரு பெரும் மக்களாணை கிடைக்கப்பெற்ற ஒரு தீர்மானமாகவும் இது திகழ்கிறது. 1977ஆம் ஆண்டு தமிழர் ஐக்கிய விடுதலை முன்னணியாக வட்டுக்கோட்டை தீர்மானத்தை நிறைவேற்றிய தமிழரசு கட்சி, அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் கட்சி, இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் ஆகியன. பின்னர் 77ஆம் ஆண்டு தேர்தலிலே இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் தனித்து நிற்க தமிழரசு கட்சியும் அகில இலங்கை தமிழ் காங்கிரசும் பிரதானமாக தமிழர் விடுதலை கூட்டணியாக தங்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனமாக தனித்தமிழீழமே எங்களுக்கான ஒரே தீர்வு என்பதை முன்வைத்து மக்களுடைய பெரும் ஆணையை பெற்றிருந்தார்கள். 1972ஆம் ஆண்டு நிறைவேற்றப்பட்ட குடியரசு யாப்பை முன்வைத்து ஐக்கிய தேசிய கட்சி தெற்கிலே அந்த தேர்தலிலே போட்டியிட்ட பொழுது தென்னிலங்கை சிங்கள மக்கள் பெரும்பான்மையான ஆதரவை ஐக்கிய தேசிய கட்சிக்கு வழங்கி இருந்தார்கள். ஆனால் அந்த விகிதாசாரத்தை விட தமிழர் தரப்பிலே, வடக்கு கிழக்கு தமிழர் தாயகத்திலே தமிழர் விடுதலை கூட்டணியாக பெற்றிருக்கக்கூடிய வாக்குகளுடைய விகிதாசாரம் பல மடங்கு பெரிதானதாக காணப்பட்டது. அப்படிப்பட்ட ஒரு சூழலிலே மக்கள் ஆணையை பெற்றிருக்கக்கூடிய ஒரு தீர்மானம், பிரகடனம், இந்த வட்டுக்கோட்டை பிரகடனம் என்பது. அதனுடைய தேவைப்பாடு 50 வருடங்கள் கடந்ததன் பிற்பாடு இன்னும் அதிகரித்திருக்கிறது என்றே சொல்லலாம். 76ஆம் ஆண்டு வட்டுக்கோட்டை பிரகடனம் நிறைவேற்றப்பட்ட பொழுது இருந்த தனிநாட்டுக்காக ஒரு தேவை அல்லது தனிநாடு நமக்கு அவசியம் என்று இருந்திருக்கக்கூடிய சூழல், தர்க்க ரீதியான காரணங்கள், அதனுடைய பெருமதி, அவை அனைத்தும் 50 வருடங்கள் கடந்த நிலையிலே மிக பெரும் தமிழின அழிப்பை, இனப்படுகொலையை சந்தித்திருக்கக்கூடிய ஒரு இனமாக 30,000க்கும் மேற்பட்ட மாவீரர்களுடைய தியாகங்கள், 3 லட்சத்துக்கும் மேற்பட்ட பொதுமக்களுடைய உயிர் தியாகங்கள் என்ற ஒரு பின்னணியிலே, குறிப்பாக முள்ளிவாய்க்காலிலே நடைபெற்ற தமிழ் இன அழிப்பு, தமிழின படுகொலை, முன்னாள் மன்னார் மறைமாவட்ட ஆயர் ராயப்பு யோசப் ஆண்டகை அவர்கள் உலகத்துக்கு சாட்சியமாக வழங்கி இருக்கக்கூடிய 1,46,679 பேர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் அல்லது வலிந்து காணாமலாக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற அடிப்படையிலே கிட்டத்தட்ட 1.5 லட்சம் மக்கள் இல்லாது ஒழிக்கப்பட்ட அந்த முள்ளிவாய்க்கால் இன அழிப்பு, இனப்படுகொலைக்கு பிற்பாடு இன்று ஈழத்தமிழினம் சுதந்திர தமிழீழத்தை அடைவதுதான் எமது தமிழ் தேசிய பிரச்சனைக்கான நிரந்தர தீர்வாக அமைய முடியும் என்பதை 50 ஆண்டுகள் கடந்தும் இந்த வட்டுக்கோட்டை பிரகடனம் எடுத்து நிற்கிறது. அதற்கான வலுவான காரணங்கள், நியாயமான காரணங்கள் நிறையவே இருக்கின்றன. அந்த அடிப்படையிலே இது ஏற்கனவே இங்கே உரையாற்றிய அருட்பணி அவர்கள் சொன்னது போல, வட்டுக்கோட்டை பிரகடனம் என்பது பிரிவினைவாதம் அல்ல. எங்களிடமிருந்த அரசை, எங்களுடைய இறைமையை நாங்கள் கேட்கின்றோம். அதுவும் சிங்கள பௌத்த பேரினவாதம் எங்களை பல்வேறு சட்டங்களூடாக அடக்கி ஒடுக்கி 72ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட அரசியல் யாப்பினூடாக தமிழ் தேசிய இனத்தை ஒரு அடிமை இனமாக எழுதப்பட்ட அந்த அடிமை சாசனத்தினுடைய விளைவாகத்தான் தனிநாட்டை கோருகின்ற நிலை ஏற்பட்டது. தந்தை செல்வா அவர்கள் தமிழினத்தினுடைய தந்தையாக இருந்து வட்டுக்கோட்டை பிரகடனத்தை நிறைவேற்றி இருக்கக்கூடிய சூழ்நிலையை, அவருடைய பின்னணியை எடுத்து பார்த்தால், சமஷ்டி மூலமாக தமிழர்கள் தங்களுடைய அரசியல் தீர்வை அடைய முடியும் என்று ஆரம்பிக்கப்பட்ட தமிழரசு கட்சி சமஷ்டி கட்சி என்றும் அழைக்கப்பட்டது.
சமஷ்டி மூலமாக அடைய முடியும் என்கின்ற ஒரு கொள்கையிலே உறுதியாக இருந்த தந்தை செல்வா அவர்கள் 72ஆம் ஆண்டு அரசியல் யாப்பு நிறைவேற்றப்பட்டதன் பின்னர் நாங்கள் சமஷ்டி மூலமாக எதையுமே பெற்றுக்கொள்ள முடியாது என்கின்ற ஒரு நிலையை, உறுதியான தீர்மானத்தை எடுத்துத்தான் தனிநாட்டுக்கான இந்த வட்டுக்கோட்டை பிரகடனத்தை நிறைவேற்றியிருந்தார். அதற்காக அவர்கள் தந்தை செல்வா அவர்கள் அகில இலங்கை தமிழ் காங்கிரசுடைய தலைவர் ஜிஜி பொன்னம்பலம் அவர்களுடைய வீடு தேடி சென்று இந்த ஒற்றுமையை உருவாக்கி தமிழினத்துக்கான ஒரு வரலாற்று பிரகடனத்தை நிறைவேற்றி இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே, அதனைத் தொடர்ந்து எங்களுடைய தமிழீழ தேசிய தலைவர் மேதகு வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களுடைய தலைமையிலே ஈழத்தமிழினம் ஒரு நீண்ட ஆயுத போராட்டத்தை முன்னெடுத்திருந்தது. வட்டுக்கோட்டை தீர்மானத்துக்காகத்தான் ஆயுத போராட்டம் ஆரம்பிக்கப்பட்ட சூழ்நிலையாக இருக்கலாம். அது வட்டுக்கோட்டை பிரகடனத்துக்கு முன்பாகவே ஆயுத போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டிருந்தாலும் வட்டுக்கோட்டை பிரகடனத்துக்கு பிற்பாடுதான் இளைஞர்கள் பெருமளவிலே எழுச்சி கொண்டு ஆயுத போராட்டத்திலே பங்கெடுத்திருந்தார்கள். அந்த நேரத்திலே ஆரம்பித்திருக்கக்கூடிய அத்தனை தமிழ் விடுதலை இயக்கங்களும் இந்த வட்டுக்கோட்டை தீர்மானத்தையே முழுமையாக ஏற்றுக்கொண்டு ஆயுதமேந்தி போராடி இருந்தார்கள். தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பு அந்த இலட்சியத்திலே மிகவும் உறுதியாக இருந்து 2009 மே 18 ஆயுத போராட்டம் மௌனிக்கப்படும் வரை அந்த இலட்சியத்துக்காகவே தங்களை அவர்கள் முழுமையாக அர்ப்பணித்து தியாகம் செய்திருக்கிறார்கள். ஆகவே இன்றும் அந்த தமிழீழத்துக்கான கோரிக்கை, அந்த மக்களாணை அப்படியே உயிர்ப்புடன் இருக்கிறது, இன்னும் வலுப்பெற்றிருக்கிறது என்ற சூழ்நிலையிலே வட்டுக்கோட்டை பிரகடனத்தை அடிப்படையாக வைத்து சுதந்திர தமிழீழத்தை அடைவதற்கான வழிமுறையை அனைத்து தமிழ் தேசிய பரப்பிலே பயணிப்பவர்களும், குறிப்பாக தமிழ் தேசிய அரசியல் கட்சிகள் இதனை புரிந்து கொண்டு இந்த நிலைக்கு ஒற்றுமையாக வர வேண்டும் என்பதே எங்களுடைய வேண்டுகோளாக இருக்கிறது. அந்த அடிப்படையிலே சுதந்திர தமிழீழத்தை அடைவதற்கான வழித்தடமாக ஒரு சர்வஜன வாக்கெடுப்பு நடாத்தப்பட வேண்டும். சர்வதேச சமூகத்தினாலே நடாத்தப்பட்டு கண்காணிக்கப்படுகின்ற ஒரு தமிழீழத்துக்கான பொது வாக்கெடுப்பு அல்லது சுதந்திரத்துக்கான பொது வாக்கெடுப்பு என்கின்ற ஒரு சர்வஜன வாக்கெடுப்பு தமிழர் தாயகத்திலே நடாத்தப்பட்டு தமிழர் தாயகத்தில் இருக்கின்றவர்களும் புலம்பெயர்ந்து வாழுகின்ற தமிழர்களும் வாக்களிக்கக்கூடிய விதத்திலே இந்த வாக்கெடுப்பின் ஊடாகவே எமது இலட்சியத்தை அடைய முடியும் என்கின்ற இந்த அடிப்படை கருப்பொருளை எமது மக்கள் மத்தியிலே கொண்டு செல்ல வேண்டும். அந்த அடிப்படையிலே தான் வட்டுக்கோட்டை பிரகடனத்தினுடைய 50வது ஆண்டு நிறைவை தமிழர் தாயகத்திலே இன்றைய தினம் மே 14 2026 ஆண்டு நாங்கள் வட்டுக்கோட்டையிலே ஒரு ஆரம்ப நிகழ்வை நடாத்தி இருக்கின்றோம். 2026 மே 14 இருந்து 2027 ஆண்டு மே 14 வரையான ஒரு வருடத்தை வட்டுக்கோட்டை பிரகடனத்தினுடைய பொன்விழா ஆண்டாக பிரகடனப்படுத்தி வட்டுக்கோட்டை 50 எழுச்சி மாநாடு ஏற்பாட்டுக்குழு இங்கே தமிழீழத்திலே தங்களுடைய செயற்பாடுகளை இந்த ஒரு வருடத்துக்கு வட்டுக்கோட்டை பிரகடனத்தை எங்களுடைய மக்கள் மத்தியிலே, குறிப்பாக இளையவர்கள் மத்தியிலே எடுத்து செல்லுகின்ற ஒரு விடயத்தை நாங்கள் நடாத்த இருக்கின்றோம். அதை முன்னிட்டு எதிர்வரும் ஜூன் மாதம் 20 சனிக்கிழமை யாழ்ப்பாணத்திலே தந்தை செல்வா கலையரங்கத்திலே வட்டுக்கோட்டை 50 எழுச்சி மாநாட்டை ஒரு ஆரம்ப நிகழ்வாக, ஒரு மாநாடாக நாங்கள் நடாத்த இருக்கின்றோம். உலகத்தமிழ் உறவுகள் அனைவரும் எங்களுடைய இந்த வட்டுக்கோட்டை 50 எழுச்சி ஆண்டிலே நடைபெற இருக்கின்ற அத்தனை எழுச்சி நிகழ்வுகளுக்கும் முழுமையான ஆதரவை நல்க வேண்டும் என்றும், இப்படியான எழுச்சி நிகழ்வுகள் தமிழ்நாட்டிலே, தமிழகத்திலே எங்களுடைய தமிழ் தேசிய ஆதரவர்களாலும் ஏனைய செயற்பாட்டாளர்களாலும் முன்னெடுக்கப்பட வேண்டும் என்றும், புலம்பெயர் தேசங்களிலும் இந்த வட்டுக்கோட்டை 50 எழுச்சி ஆண்டிலே வட்டுக்கோட்டை பிரகடனத்தை மக்கள் மயப்படுத்துகின்ற செயற்திட்டங்கள், நிகழ்வுகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் என்றும், ஈழத்தமிழர்களாக உலகெங்கும் பறந்திருக்கக்கூடிய அனைத்து தளங்களிலும் இவற்றை முன்னெடுப்பதன் ஊடாக மக்களுக்கான ஒரு விழிப்புணர்வை உருவாக்குவதன் ஊடாகவும், எமது மக்களை ஒரு தேசமாக திரளுகின்ற ஒரு முயற்சியை செய்வதன் ஊடாகவும் இந்த பொன்விழா ஆண்டை எங்களுடைய இனத்தினுடைய விடுதலையை நோக்கி நகர்த்துவதற்கு நாங்கள் அனைவரும் இதய சுத்தியுடன் பயணிக்க வேண்டும் என்றும் இந்த வட்டுக்கோட்டை 50 எழுச்சி மாநாடு ஏற்பாட்டுக்குழு சார்பிலே உங்கள் அனைவரையும் அன்புரிமையோடு அழைத்து, இந்த வட்டுக்கோட்டை பிரகடனம்தான் எங்களுடைய நிலை என்பதை நாங்கள் இங்கே தமிழீழத்திலே வாழ்ந்து கொண்டு 6ஆம் திருத்தச் சட்டம் இருந்தால் என்ன, பயங்கரவாத தடை சட்டம் இருந்தால் என்ன, இந்த சட்டங்கள் எம்மை ஒன்றும் செய்துவிட முடியாது,
மக்களுடைய நல்வாழ்வுக்காக சட்டங்கள் இருக்க வேண்டுமே தவிர மக்களை ஒடுக்குவதற்காக சட்டங்கள் இருக்கக்கூடாது என்கிற நிலையிலே நாங்கள் இங்கே வாழ்ந்து கொண்டு, களத்திலே வாழ்ந்து கொண்டு மிகவும் துணிவாக இதனை முன்னெடுக்கின்ற சூழ்நிலையிலே உலகத்தமிழ் உறவுகளுடைய அனைத்து ஆதரவையும் நாங்கள் இந்த இடத்திலே எதிர்பார்த்து இனத்தினுடைய விடுதலைக்காக சுதந்திர தமிழீழத்தை அடைவதற்கான பயணத்தை முன்னெடுக்க வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்திலே கேட்டுக்கொண்டு, அமெரிக்காவிலே இயங்குகின்ற தமிழ் அமைப்புகளுடைய இன்றைய நிகழ்விலே அடியேனையும் ஒரு பேச்சாளராக அழைத்தமைக்காக அத்தனை உறவுகளுக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகின்றேன். தமிழரின் தாகம், தமிழீழத் தாயகம். நன்றி தவத்திரு வேலன் சுவாமிகள் அவர்களே. Our next speaker is Ernest Rajakon. Ernest Rajakon serves as an advocacy advisor for Pearl, also known as People for Equality and Relief in Lanka. He also serves as Deputy Chief of Staff for Allegheny County Executive Sarah Inamorado. Previously, Ernest served on the Advisory Commission for Asian American and Pacific Islander Affairs under Pennsylvania Governors Tom Wolf and Josh Shapiro. A proud Tamil American, Ernest resides with his family in Pittsburgh. We are honored to welcome Ernest Rajakon to share his remarks. Ernest, please go ahead. Good evening. It is an honor to join you as we come together as Earlham Tamils across the globe to recognize 50 years of the legacy of the Vatukute Resolution. The Vatukute Resolution is a historic milestone in the history of Tamil Earlham. It is a declaration of the Tamil nation, a nation that has existed since time immemorial and that remains resilient and vibrant today. Put forth by a coalition of Tamil parties 50 years ago today, under the leadership of the great SJV Chelvanayakam, Tante Chelva, or the Trousered Gandhi, the preeminent Tamil leader of his era, in what would be his final major political act, the resolution was ultimately adopted at the ballot box by the Tamil people in the 1977 elections. As a Tamil American, especially as we celebrate 250 years of the United States and 50 years since the Vatukute Resolution, I always find the Declaration of Independence as a useful frame to understand the Vatukute Resolution. America is the world's oldest continuous democracy, and the broader history of democratic self-governance in the modern world is rooted in a tradition that in many ways traces back to the signing of the Declaration of Independence on July 4, 1776. From structure to language, you can see the parallels between these foundational documents, the Declaration of Independence for the United States and the Vatukute Resolution for the Tamil nation. For example, like the Declaration of Independence, which devotes significant time to the wrongs imposed upon the Americans by the Crown, the Vatukute Resolution speaks to the wrongs imposed upon the Tamils across a series of colonial masters, culminating in the injustices of the Sinhalese state, depriving the Tamil people of territory, language citizenship, economic life, opportunities of employment, and education. The Declaration of Independence anchors itself in broader philosophical principles, drawing a blueprint for self-determination, justifying a separate state through natural law and consent of the governed. Similarly, the Vatukute Resolution anchors itself in the right of self-determination, inherent to every nation, and firmly roots itself in the broader tradition of democracy that springs from the Declaration. It was not the Declaration of Independence in and of itself that created the United States. The first martyr of the Revolution was Crispus Attucks in the Boston Massacre, almost 6 years prior. The first shot of the Revolution was fired in Lexington and Concord, over a year prior. But it declared that the United States was a nation, and asserted all the powers of a state. Similarly, it is not the Vatukute Resolution that creates the nation of Tamil Earlham. As the document states itself, we are a nation on the virtue of our great language, religions, separate culture and heritage, and history of independent existence as a separate state over a distinct territory for several centuries. The first martyr of the Tamil struggle was Ponn Sivakamaran, almost 2 years prior, and the armed conflict itself is usually considered to have started 7 years later, following Black July. The Vatukute Resolution, like the Declaration of Independence, speaks to the fundamental nature of a state. It asserts the need for a free and sovereign state of Tamil Earlham as a bulwark in order to protect the very existence of the Tamil people in their ancestral homeland, and to provide them with the opportunity to live their lives with peace and dignity. You even hear echoes in the language about the sacred nature of what was declared. When you hear the end of the Declaration of Independence, it closes with the line, "And with support of this declaration, with a firm reliance on the protection of divine providence, we mutually pledge to each other our lives, our fortunes, and our sacred honor."
And to close out the Watukuere Resolution, you hear the words, "And this convention calls upon the Tamil nation in general, and the Tamil youth in particular, to come forward and throw themselves fully into the sacred fight for freedom, and to flinch not till the goal of a sovereign state of Tamil Earldom is reached." The response to the adoption of the Watukuere Resolution by the Tamil people at the ballot box in 1977 was indicative of why the resolution was needed in the first place. The elections were met with Sinhalese state criminalizing Tamil political activity on the island and a state-sponsored pogrom against the Tamil people. And as President Kennedy once warned, those who make peaceful revolution impossible make violent revolution inevitable. Ultimately, the nation's movement for a Tamil state would turn to arms, a conflict that would engulf the region and devastate the Tamil people. As we know, the conflict ended in a genocidal onslaught in May 2009, a collective tragedy of our people that we will mark in the coming days and as we continue to demand justice. But the Tamil people did not end in 2009. The Tamil nation did not end in 2009. We endure. The Watukuere Resolution isn't just foundational history. It speaks to our present. It speaks to our future. Half a century later, the Watukuere Resolution still anchors the Tamil nation and defines the Tamil struggle. The Watukuere Resolution is a visionary document. It speaks of a world of pluralism, of people-centered development, of non-domination. It speaks to a future of social and political peace. We see it reaffirmed in the Thimphu Principles during the armed conflict in 1985. We see it reiterated in the demands of Tamils in the internationally recognized ceasefires during the armed conflict. We see it reflected today when Tamils demand an independence referendum, a mechanism for the nation to formally call for a state. We see it when thousands gather in the homeland to mark May 18th, or Mavirnal. We see it in the courage of the mothers demanding justice for their children in the face of a repressive state. We see it as we gather here today, in this space, to mark the legacy of the Watukuere Resolution. The Tamil genocide only reaffirmed the need for an independent state as a bulwark for the Tamil people. At various points during the conflict, Tamils had a functioning, separate, independent state. And at the ending of that state, coinciding with a genocide, is not a coincidence, but speaks to the Watukuere's assertion of the necessity of a free and sovereign state of Tamil Earldom. 17 years after the end of the armed conflict, our nation continues on. Resilient in the face of oppression, relentless in our demand for justice, bound by ties of kinship and culture that transcend borders and continents, and united in a dream that someday our people will live in freedom on the land of our forefathers. We are a nation. As heirs to the oldest living language in the world, we've been a nation since time immemorial, and we remain a nation because we act like a nation. 50 years ago, we declared that we were a nation at Watukuere, and today, that legacy, our people, our nation, endures. Thank you for the time today, and as a final plug, a magazine called The Northeastern recently launched. It's very important that we continue to keep Tamil Earldom political thought, put pen to paper around it, and distribute that amongst our folks and continue the conversation. The struggle continues, and it's an honor to join you all tonight. Thank you. நன்றி அனஸ் ராஜகோன் அவர்களே. இப்போது எங்கள் அடுத்த சிறப்பு பேச்சாளராக திரு விஸ்வநாதன் ருத்ரகுமரன் அவர்களை அழைக்கிறோம். திரு விஸ்வநாதன் ருத்ரகுமரன் அவர்கள் டிரான்ஸ்நேஷனல் கவர்மெண்ட் ஆஃப் தமிழீழம் நாடு கடந்த தமிழீழம் அரசாங்கத்தின் பிரதமர் ஆவார். நாடு கடந்த தமிழீழம் அரசாங்கம் இலங்கை அரசால் தமிழ் மக்களுக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்ட மனித குலத்திற்கு எதிரான குற்றங்கள், போர்க்குற்றங்கள் மற்றும் இனப்படுகொலைக்கான பொறுப்புக்கூறலை வலியுறுத்தி வருகிறது. அதேபோல் தமிழ் மக்களின் சுய நிர்ணய உரிமையின் அடிப்படையில் தனது தமிழீழம் அரசியல் தீர்வை நோக்கமாக கொண்டு செயல்பட்டு வருகிறது. சர்வதேச சட்டம், பொறுப்புக்கூறல் மற்றும் தமிழ் மக்களின் அரசியல் உரிமைகள் தொடர்பான பணிகளில் நீண்ட காலமாக ஈடுபட்டு வரும் திரு விஸ்வநாதன் ருத்ரகுமரன் அவர்களை
அவருடைய உரைக்காக அன்புடன் அழைக்கிறோம். திரு ருத்ரகுமரன் அவர்களே, தயவு செய்து உங்கள் உரையை தொடங்குங்கள். தமிழீழ விடுதலைக்காய் தம் மின்னுயிர்களை ஈந்த மாவீரர்களை மனதில் நிறுத்தி கொண்டு இந்த முக்கிய நாளில் என்னுடைய கருத்துக்களை உங்களிடம் பகிர்ந்து கொள்கின்றேன். 50 ஆண்டுகளுக்கு முன்னர் வட்டுக்கோட்டையில் சுதந்திர தமிழீழத்தை சுய நிர்ணய உரிமையின் அடிப்படையிலும் இழந்த இறமையை மீண்டும் திரும்ப எடுத்த அடிப்படையிலும் ரிவர்ஷன் டு சவரனிட்டி என்று சட்டத்தில் கூறுவார்கள். அந்த 2 சட்ட கோட்பாடுகளின் அடிப்படையில் தமிழர் தேசம், தமிழர்கள் இலங்கை ஸ்ரீலங்கா தீவில் பாதுகாப்பாக வாழ வேண்டுமானால் சுதந்திரமும் இறமையும் கொண்ட தமிழீழமே அமைக்க வேண்டும் என்ற முடிவை அன்று எடுத்தார்கள். அந்த முடிவு தற்செயலாக எடுக்கப்பட்ட முடிவாக கருத முடியாது. 1970ஆம் ஆண்டிலிருந்து ஏற்பட்ட தமிழ் அரசியலின் பரிணாம வளர்ச்சியின் ஒரு முக்கிய அங்கமாகத்தான் அந்த வட்டுக்கோட்டை தீர்மானத்தை நாங்கள் பார்க்க வேண்டும். 1972ஆம் ஆண்டு புதிய அரசியலமைப்பு சட்டம் வந்த பொழுது தந்தை செல்வா அந்த புதிய அரசியலமைப்பு சட்டத்தை தமிழ் மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதை சிங்களத்துக்கும் உலகுக்கும் காட்டும் முகமாக தன்னுடைய எம்பி பதவியை ராஜினாமா செய்து ஒரு இடைத்தேர்தலை கோரினார். ஸ்ரீலங்கா அரசாங்கம் அந்த இடைத்தேர்தலை காலதாமதம் செய்து 1975ஆம் ஆண்டு அந்த இடைத்தேர்தலை நடாத்திய அந்த இடைத்தேர்தலில் தந்தை செல்வா மிக பெரும்பான்மை வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றார். அவர் அங்கு வெற்றி பெற்றவுடன் அவருடைய பேச்சு, அவர் கூறிய அந்த தேர்தல் முடிவு வந்தவுடன் கோட் ஆங்கிலத்திற்கு அப்படியே வாசிக்கிறேன். I wish to announce to my people and to the country that I consider the verdict at this election as a mandate that the Tamil nation should exercise the sovereignty remain vested in Tamil people and becomes free. On behalf of the Tamil United Liberation Front, I give you my solemn assurance that we will carry out this mandate. இதற்கு பின்னர் 76ஆம் ஆண்டு வட்டுக்கோட்டை தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மே மாதம் 14ஆம் தேதி அந்த வட்டுக்கோட்டை தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. 76ஆம் ஆண்டு மே மாதம் 17ஆம் தேதி ஜெயவர்தன அவசரகால சட்டத்தின் கீழ் புதிய ஒரு சட்டத்தை பிறப்பித்தார். அதாவது இந்த தனிநாடு தொடர்பான பேச்சுக்களிலோ நடவடிக்கைகளோ ஈடுபடுவது குற்றம் என்று சொல்லி 10 வருட சிறை தண்டனை என்று கூறி அந்த குற்றத்தை பிறப்பித்தார். ஆனால் அந்த நேரத்தில் இருந்த மிதவாத தலைவர்கள் கூட அந்த சட்டத்தை எதிர்த்து ஜெயிலுக்கு போவதற்கு தயாராகி அந்த சட்டத்தை மீறி யாழ்ப்பாணம் பஸ்தர் நிலையத்தில் துண்டு பிரசுரங்களை, வட்டுக்கோட்டை தீர்மானம் துண்டு பிரசுரங்களை விநியோகித்தார்கள். அவர்கள் எதிர்பார்த்தவாறு சிங்களம் அவர்களை கைது செய்து அந்த நேரத்தில் ஈடுபட்டவர்கள் எம்பி அமுதலிங்கம், KP ரத்னம், துர்ரத்னம், VN நவரத்னம் 4 எம்பிமார் அந்த நேரத்தில் அதில் ஈடுபட்டிருந்தார்கள். 4 பேரும் கைது செய்யப்பட்டு கொழும்புக்கு கொண்டு செல்லப்பட்டு சாலிட்டரி கன்ஃபைன்மெண்ட் 10 நாட்கள் அவர்கள் அங்கு அடைத்து வைக்கப்பட்டு பின்னர் ட்ரைலட் பார் என்ற ஒரு புதிதாக அமைக்கப்பட்ட ஜூரர்களற்ற நீதிமன்றத்தில் அவர்கள் அங்கு ஆஜர்படுத்தினார்கள். அவர்கள் அந்த நேரத்தில் அவர்கள் 4 பேர் சார்பாக 67 தமிழ் சட்டத்திறனிகள் அதில் கலந்து கொண்டார்கள், பங்கேற்றினார்கள். அது மிக ஒரு முக்கியமான ஒரு தீர்ப்பாயம். அந்த தீர்ப்பாயத்தை தமிழர் தரப்பு மிக திறம்பட கையாண்டார்கள். அதில் 2 அதன் முதல் அமுதலிங்கத்திடம் அவர் கில்ட்டியா நாட் கில்ட்டியா என்று கேட்டு குற்றத்தை ஒப்புக்கொள்கிறார் அல்லது ஒப்புக்கொள்ளவில்லையா என்று வழக்கமாக கேட்பது போல் கேட்க பொழுது அமுதலிங்கம் கூறியது, கோர்ட், I humbly state that I am not pleading guilty or not guilty because this court is not properly constituted and it is not valid and there is no jurisdiction and therefore I am not pleading guilty or not guilty to the charge. அந்த நேரத்தில் தமிழர் தரப்பு 2 வாதங்களை முன்வைத்தார்கள். முதலாவதாக திருச்செல்வத்தால் வைக்கப்பட்ட வாதம், அங்கே இழந்த இறமை காலனித்துவ ஆட்சியாளர்கள் நாட்டை விட்டு போனவுடன் அந்த இறமை மீண்டும் அந்த மக்களிடமே வந்து விட்டது, தமிழர்களிடமே அந்த இறமை வந்து விட்டது, சிங்களருக்கும் சிங்கள இறமை போய்விட்டது. எனவே புதிதாக ஒரு அரசியலமைப்பு சட்டத்தை கொண்டு வருவதென்றால் தலைவர்களை மட்டும் கலந்து ஆலோசித்து கொண்டு வர முடியாது, மக்களுடன் கலந்து ஆலோசித்துத்தான் அதனை கொண்டு வர வேண்டும் என்று திருச்செல்வம் அங்கு வாதாடினார். அந்த வாதத்தில் அவர் ரெஃபரண்டம் என்ற வார்த்தையை அங்கு பயன்படுத்தினார்.
அதாவது ரெஃபரண்டத்தை நடத்தி அந்த ரெஃபரண்டம் மூலமாக தமிழ் மக்களுடைய சம்மதத்தை பெற்றுத்தான் அந்த 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 அரசியலமைப்பு சட்டத்தை கொண்டு வர வேண்டும். அப்படி கொண்டு வராத அந்த அரசியலமைப்பு சட்டம் வலுவற்றது என்று வாதாடினார். அப்ப நீதிபதிகள், அந்த மூன்று நீதிபதிகள், அதில் அவர்களுடைய தீர்ப்பு, இந்த திருச்செல்வம் எழுப்பிய வாதம் ஒரு அரசியல் சட்டத்தில் கூறுவார்கள் பொலிட்டிக்கல் கொஸ்டின் என்று, அரசியல் கேள்வி என்று. அந்த பொலிட்டிக்கல் கொஸ்டின் தொடர்பாக தங்களால் தீர்ப்பளிக்க முடியாது என்று. அந்த நேரத்தில் ஜிஜி பொன்னம்பலம் வாதாடிய பொழுது அவர் வாதாடினார், அதாவது அவசரகால சட்டத்தின் கீழ் அவசரகால சட்டம் முறையாக இயற்றப்படவில்லை, எனவே அந்த அவசரகால சட்டத்தின் கீழ் அமைக்கப்பட்ட இந்த நீதிமன்றத்துக்கு அதிகாரம் இல்லை என்று நீதிபதிகள், மூன்று நீதிபதிகள் அவர்கள் யுனானிமஸாக அதை ஏற்றுக்கொண்டு அவர்களை விடுதலை செய்தார். அதற்கு பின்னர் அவர்கள் அரசாங்கம் அப்பீல் செய்தது. அந்த அப்பீலில் உச்ச நீதிமன்றம் சொன்னது இந்த தீர்ப்பு பிழை என்று. ஆனால் அரசாங்கம் திரும்ப அந்த வழக்கு எடுக்காதற்கு முக்கிய காரணம் அவர்களுக்கு தெரிந்து விட்டது, தமிழர்கள் இந்த நீதிமன்றத்தை ஒரு அரசியல் களமாக பாவிக்கின்றார்கள், எனவே அதற்கு சந்தர்ப்பம் கொடுக்கக்கூடாது என்று அவர்கள் அந்த வழக்கை எடுக்கவில்லை. இது ஒரு இன்ட்ரெஸ்டிங் இன்னொரு விடயம் என்னென்றால், அந்த நேரத்தில் ஸ்ரீலங்கா அரசு சார்பில் இருந்த சட்டமா அதிபர், ஸ்ரீலங்கா அரசுக்காக வாதாடிய சட்டமா அதிபர் முன்னாள் மறைந்த சிவா பசுபதி அவர் பின்னர் தமிழீழ விடுதலை புலிகளின் அரசியலமைப்பு குழுவில் அங்கம் வகித்து தமிழீழ விடுதலை புலிகளால் முன்வைக்கப்பட்ட இடைக்கால தன்னாட்சி அதிகார சபை வரவை உருவாக்குவதில் மிக ஒரு முக்கிய பங்கை வகித்தவர். வட்டுக்கோட்டை தீர்மானத்திலும் அதற்கு முன் அதைத் தொடர்ந்து 77ஆம் ஆண்டு பொது தேர்தல் நடைபெற்றது. அந்த பொது தேர்தலில் அவருடைய எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோவை எடுத்து பார்த்தால் அந்த எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோல சொல்லப்பட்டிருக்கு, அவர்கள் தாங்கள் இந்த தேர்தல் முடிந்தவுடன் தமிழீழம் நேஷனல் கவுன்சில், நேஷனல் அசம்பிளி, தமிழீழம் நேஷனல் அசம்பிளியை நாங்கள் உருவாக்குவோம். அந்த நேரத்திலே தேர்தலில் அவர்கள் கூறிய இன்னொரு வாக்குறுதி, தமிழீழ ஸ்ரீலங்காவில் தமிழர்களுக்காக நடைபெறும் இறுதி தேர்தல் இதுதான், அடுத்த தேர்தல் தமிழீழத்தில் தான் நடைபெறும் என்று கூறித்தான் அவர்கள் அந்த தேர்தலை வென்றார். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக they did not take us to the promised land. அவர்கள் கொடுத்த வாக்குறுதியை அவர்கள் செய்யவில்லை. இளைஞர்கள் அதை கையில் எடுத்து அந்த அடிப்பின் ஆயுத போராட்டம் உங்களுக்கு தெரியும், என்ன வரலாறு தெரியும். ஆனால் அங்கு தமிழீழ விடுதலை புலிகள் ஒரு நிகழ்வு பூர்வமான ஒரு அரசாங்கத்தை நிறுவினார்கள். அதாவது வட்டுக்கோட்டை தீர்மானத்தில் கூறப்பட்டபடி சுயநிர்ண உரிமையின் அடிப்படையிலும் இறமையின் அடிப்படையிலும், நான் இன்னொன்றையும் கூறுவது இஃபெக்டிவ்னஸ் என்ற இன்னொரு சட்ட இது கோட்பாடு, அதன் அடிப்படையில் அவர்கள் ஒரு நிகழ்வுபூர்வமான தமிழீழத்தை உருவாக்கினார்கள். இந்த வேளையில் நான் ஒன்றை வாசிக்க விரும்புகின்றேன். மீனா இருக்கிறபடியால் அந்த நேரத்தில் ஒன்று மிக முக்கியமான ஒரு தலைவராக கருதப்பட்டவர், சிந்தனை சிப்பி என்ற அந்த நேரத்தில் அவர் கூறப்பட்டது கதிரவேற்பிள்ளை. அவர் அந்த நேரத்தில் ஒரு கருத்தை கூறியிருந்தார், ஒரு ஸ்டேட்மெண்ட் ஆன் ஈழம், கோ எக்ஸிஸ்டன்ஸ் நாட் கான்ஃபரன்டேஷன். நான் வாசிக்கணும் சின்ன ஒரு பந்து, ஐ மை டேக் சம் டைம். The Sinhalese would not really decide to rule over and run an empire over the unwilling Tamils and be guilty of neo-colonialism and aggression. The restoration of the Tamil state by mutual agreement will be a triumph for both people and human values. On the other hand, a confrontation between the two nations can defeat the very security and therefore the existence and the identity of the Sinhala nation, particularly as foreign intervention in such confrontation will become inevitable. Restore, reconstitute Sinhala state which excludes the Tamil presence is the best guarantee of the existence and identity and security of the Sinhala nation. மிகவும் ஒரு தீர்க்கதரிசனமான கருத்தை அவர் கூறியிருந்தார். துரதிர்ஷ்டவசமாக இன்றைக்கு சிங்களம் அதை கேட்பது, அதை கேட்கிற அன்றைக்கும் இல்லை, இன்றைக்கும் இல்லை. இன்றைக்கு எங்கள் முன்னால் இருக்கிற சவால் என்னென்றால், இந்த வட்டுக்கோட்டை தீர்மானத்தை நாங்கள் அதுக்கு எவ்வாறு செயலுருவம் கொடுப்பது. வட்டுக்கோட்டை பாராளுமன்ற அரசியல் முடிந்தவுடன் ஆயுத போராட்டத்தின் மூலம் தமிழீழ விடுதலை புலிகள் அதற்கு செயலுருவம் கொடுத்தார்கள். அந்த நேரத்தில் ரெஃபரண்டத்தை பற்றி கேட்கவில்லை. ஏனென்றால் மேற்கு சகாரா வழக்கில் சர்வதேச நீதிமன்றத்தின் நீதிபதி அமான் கூறியிருந்தார், தியாகங்களும் வீரங்களும் நிறைந்த ஆயுத போராட்டம் வாக்குகளிலும் பார்க்க உன்னதமானது. அந்த அடிப்படையில் அந்த நேரத்தில் நாங்கள் ரெஃபரண்டத்தை பற்றி கலைக்கவில்லை. இன்றைக்கு ஆயுத போராட்டம் மௌனிக்கப்பட்டதன் பின்னர் நாங்கள் இன்றைக்கு அடுத்ததாக எங்கள் கையில் எடுத்திருக்கிற ஆயுதம் ரெஃபரண்டம்.
ரெஃபரண்டத்தை நாங்கள் இன்றைக்கு திரும்ப எடுத்ததுக்கு காரணம், நாங்கள் திரும்ப ஒரு ஆணைய மக்கள்கிட்ட கேட்கறதுக்கு இல்லை. ஆணை மக்கள் வழங்கி விட்டார்கள், திரும்ப ஆணை தேவை இல்லை. நாங்கள் ரெஃபரண்டத்தை கையில் எடுத்த காரணம் ஆஸ் அ தந்திரோபாயமாக, ஆஸ் அ டூல், ஆஸ் அ லெஜிட்டிமேட் டூல் டு ரியலைஸ் வட்டுக்கோட்டை தீர்மானம். அப்ப இந்த தந்திரோபாயமாக எடுத்த கருவி சர்வதேசத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்பதற்காக நாங்கள் அதில் எல்லாவற்றையும், அதாவது புளூரலிசம், இன்க்ளூஷன், எல்லாம் லிபரல் பிரின்சிபல், தாராளவாத கோட்பாடுகளை உள்ளடக்கிய பொது வாக்கெடுப்பு, தனியாக தமிழீழத்துக்கு ஆமா இல்லையா என்று இல்லாமல் எல்லாவற்றையும் சேர்த்து ஒரு வாக்கெடுப்பை நாங்கள் கோருகின்றோம். என்றால் அவ்வாறு நாங்கள் இதை கொண்டு போகும் பொழுது சர்வதேசத்தால் இதற்கு கொடுக்கக்கூடிய அங்கீகாரத்துக்கான வாய்ப்பு அதிகம். Not only that, even இப்போ சுயநிர்ணய உரிமை என்றால் சர்வதேச சட்டம், ஜெனரல் அசம்பிளி ரெசல்யூஷன் 1514 காலனித்துவ ஆட்சிகள் தொடர்பாக 1960ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட அந்த தீர்மானத்திலும் சுயநிர்ணய உரிமையை பல்வேறு வடிவங்களில் மக்கள் அதை உபயோகிக்கலாம். 1977ஆம் ஆண்டு ஜெனரல் அசம்பிளி ரெசல்யூஷன் 2625 சுயநிர்ணய உரிமையின் மரபு வழி சட்டமாக கருதப்படுகிறது. அதில் கூட அதாவது சுயநிர்ணய உரிமையை மக்கள் தங்களுக்கு ஏற்றபடி பயன்படுத்தும். எனவே அந்த ஒரு நிலப்பாடு நாங்கள் எடுக்கும் பொழுது அதுக்கு சட்டத்திலும் வலுவானது, அதே நேரத்தில் சர்வதேசத்தின் ஆதரவும் இன்றைக்கு எங்களுக்கு கிடைக்கிறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது. அப்ப அடுத்ததாக நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், இன்றைக்கு தாயகத்திலும் ஒரு சில முக்கியமான வேலைகள் செய்ய வேண்டியிருக்கு. இன்றைக்கு திரு வேலு சாமியார்கள் கூறியபடி 6வது அம்ச சட்ட திருத்தம். இன்றைக்கு தாயகத்தில் மக்கள் இன்றைக்கு நாங்கள் சில குழுக்கள் புதிய அரசியலமைப்புகளை உருவாக்குவதில் ஈடுபட்டு வருகின்றார். எங்களுக்கு எழுத்தில் புதிய அரசியலமைப்புகள் தேவையில்லை எங்களுக்கு. இந்த மேலும் இப்படியான ஸ்ரீலங்காவின் இனப்பிரச்சனைக்கு முக்கிய காரணம் அமெரிக்க அரசியல் ஆய்வாளர் பொலிட்டிக்கல் சயின்ஸ் ப்ரொஃபசர் டொனால்ட் ஹொரோவிட்ஸ் ஒரு வட்டம் கூறியிருந்தார், அங்கு எதை கொண்டு வந்தாலும் அதை அமுல் நடத்துவதற்கான அரசியல் சூழல் அங்கு இல்லை. பொலிட்டிக்கல் என்வாயன்மெண்ட், பொலிட்டிக்கல் கண்டெக்ஸ்ட் அங்கே இல்லை. எதை கொண்டு வந்தாலும் இப்போ எங்களுக்கு அங்கே தமிழருடைய பிரச்சனை தீர்க்கப்படாமல் இருக்கிறதுக்கு காரணம் அரசியலமைப்பு சட்டத்தில் திறமான பிரிவுகளோ க்ளோசஸோ இல்லை என்றது இல்லை. அங்கே இருக்கிறது ஒன்றையுமே அமல் நடத்தக்கூடியதுக்கான சாத்தியம் ஒன்றும் இல்லை. இந்த 13 ஒன்றுமே இல்லாத 13 இந்த இந்தியாவால கூட அமல் நடத்த முடியாமல் இருக்கு. ஏனென்றால் சிங்கள பேரினவாதம் அதற்கு விடாது. அப்ப இந்த நேரத்தில் நாங்கள் புதிதாக அரசியலமைப்பு வரைகிறோம், புதிதாக செய்வோம் என்று சொல்வது உண்மையிலே அது எங்களை பலவீனப்படுத்துற அந்த சர்வதேச சமூகம் இதை ஒரு ஷார்ட்டாக எடுத்துக்கொள்ளும். போராட்ட காலத்தில் சர்வதேச சமூகம் என்ன சொன்னது? புலிகள் இருக்கிறபடியாத்தான் ஒரு சமாதானத்தையும் கொண்டு வர முடியாமல் இருக்கு, இல்லாட்டி தமிழருக்கு நாங்கள் ஃபெடரலிசமோ இல்லாட்டி 13+ எல்லாம் கொடுப்போம்னு சொன்னார்கள். இன்றைக்கு என்ன சொல்ல போயினும் தமிழருக்கு ஒற்றுமை இல்லை, அதனுடையத்தான் ஒன்றுமே செய்ய முடியாமல் இருக்கிறது. அப்ப நாங்களே அதற்கான ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்கின்றோம். அப்ப உண்மையிலே நீங்க ஜனநாயகம் படிச்சா நாங்கள் சொல்லணும், சர்வதேச டிப்ளமேட்ஸிட்ட ரெஃபரண்டத்தை வையுங்கோ. மக்களுடைய திருச்செல்வன் சொன்ன மாதிரி, ட்ரைலர் பார்ல சொன்ன மாதிரி ஒரு ரெஃபரண்டத்தை வச்சு மக்கள் என்ன சொல்லுகிறார்களோ அந்த அடிப்படையில் நாங்கள் இதை செய்ய வேணும்னு செய்யணும். இல்லை ஏதாவது ஒரு ப்ரொப்போசல் வேணுமென்று ISDA இருக்குது. தமிழீழ விடுதலை புலிகளால் முன்வைக்கப்பட்ட இடைக்கால தென்னாட்சி அதிகார சபை வரைவு இருக்குது. அதுல புலிகள் சொன்னவர்கள் இதை டேக் இட் ஓர் லீவ் இட் என்று கூறவில்லை. இதை ஒரு அடிப்படையாக வைத்துக் கொண்டு நாங்கள் கதைப்போம் என்று கூறினார்கள். அந்த அடிப்படையில் நாங்கள் அதனை தாயக தலைவர்கள் அதற்கு செய்யலாம். அடுத்ததாக தாயக தலைவர்கள் இன்னொரு விடயத்தை கவனம் செலுத்த வேணும். இந்த 6வது அம்ச சட்டத்தை நீக்குவதற்கான போராட்டங்களில் 6வது அம்ச சட்டத்தின் கீழ் தமிழ்நாடு கேட்பதுதான் புலியே ஒழிய சட்டத்துக்கு குற்றம் என்று சொல்லுதே ஒழிய 6வது அம்ச சட்டத்தையே நீக்குறதுக்கு அதுக்கு ஒரு தடையும் இல்லை. அதுக்கு பயப்பட தேவையில்லை, ஜெயிலுக்கு போக தேவையில்லை. அதுக்கு பேச்சு சுதந்திரத்தின் அடிப்படை, கருத்து சுதந்திரத்தை மீறுகிற அடிப்படை அதை நீக்குவதற்கு தாயகத்தில் போராட்டத்தை நாங்கள் நடத்த வேண்டும். இன்றைக்கு நாங்கள் அடுத்ததாக இந்த 6வது அம்ச சட்ட திருத்தத்தை நீக்குவதற்காக நாங்கள் நாடு கடந்த தமிழக அரசாங்கம் நாங்கள் ஹியூமன் ரைட்ஸ் கமிட்டிக்கு கொண்டு போனாங்க. அந்த எங்களுடைய பெட்டிஷன்ல 1773 சட்டத்திறங்கள் கையொப்பமிட்டவர்கள் 3/4 பேரும் தமிழ்நாடு சட்டத்திறங்கள். ஆனால் அதில் நாங்கள் வெற்றியளிக்கவில்லை. எங்களுக்கு காரணம் என்று அவர்கள் சொன்னாங்க, நீங்கள் முதல் ஸ்ரீலங்கா கோர்ட்ல கொண்டு போய் இதை செய்து ஸ்ரீலங்கா கோர்ட்ல உங்களுக்கு நீதி கிடைக்காட்டி இங்க வாங்க உண்டு. ஆனால் துரதிருஷ்டவசமாக ஸ்ரீலங்கா கோர்ட்டுக்கு கொண்டு போறதுக்கு எங்களுக்கு ஒரு சட்டத்திறனி அங்கே இல்லை. ஆனால் தாயகத்தில் மற்ற போராட்டங்களை நாங்கள் தொடர்ச்சியாக செய்யலாம். அப்ப அடுத்துதான் நாங்கள் இப்ப வட்டுக்கோட்டை எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ 1977 எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோவில் கூறப்பட்ட விடயம் அடுத்ததாக என்ன செய்யறது என்றால், தமிழீழம் நேஷனல் அசம்பிளி அமைக்க வேண்டும். அந்த ஆணைதான் தமிழர் விடுதலை கூட்டணி கொடுக்கப்பட்டது மக்களால். அவர்கள் அதை செய்யவில்லை.
அப்ப நாங்கள் அடுத்ததாக என்ன யோசிக்கிறோம் என்றால், அடுத்ததாக நாங்கள் தமிழில் நேஷனல் அசம்பிளி, தமிழில் தேசிய பேரவையை நாங்கள் உருவாக்குவோம். இன்றைக்கு தாயகத்தில் செய்கிற கொஞ்சம் கஷ்டம், பிரச்சனை, இந்த 6th Amendment அது இது நாங்கள் புலத்தில் அது செய்வோம். புலத்தில் செய்து புற தாயகத்தை கொண்டு வருவோம். அடுத்ததாக அதில் இன்னொன்று எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோவில் சொல்லி இருக்குது, அந்த இதை கொண்டு வந்தது தமிழீழம் நேஷனல் அசம்பிளியை உருவாக்கி தமிழீழத்துக்கான ஜாப்பை வரைகிறது. நாடு கடந்த அரசாங்கம் நாங்கள் அதில் ஈடுபட்ட நாங்கள் ஒரு 6-7 வருஷத்துக்கு முதல் சில சட்ட அறிஞர்களை வைத்துக்கொண்டு நாங்கள் தமிழில் ஜாப் எழுத முயற்சித்து நாங்கள் முட்டுப்பெறவில்லை. இந்த முறை இப்போ எங்களோட பாராளுமன்றம் இந்த அடுத்த கிழமை கூடுது. அதில் ஒரு முக்கிய கருப்பொருள் தமிழில் ஜாப்பு வரைதல். எனவே அந்த வகையும் நாங்கள் செய்கிறோம். கடைசியாக நான் முடிக்கவும், நேற்றைக்கு எனக்கு ஒரு பத்திரிகையிலிருந்து ஒரு கேள்வி ஒன்று வந்தது, ஒரு இன்டர்வியூ, ஒரு கொஸ்டின் ஒன்று. அது ஒரு கேள்வி, சர்வதேச கண்காணிப்பூடான பொது வாக்கெடுப்பதை தொடர்ந்து முன்வைக்கின்றீர்கள். எந்த ஒரு உலக நாடும் இதனை அதிகாரபூர்வமாக ஆதரிக்காத தற்போதைய நிலையில் இது நடைமுறை சாத்தியமானதா அல்லது வெறும் கவர்ச்சி முழக்கமா? இது நேற்றைக்கு ஒரு ஊடகத்திலிருந்து வந்த ஒரு கேள்வி. இப்போ நாங்கள் தமிழீழம் பொது வாக்கெடுப்பை வையும் கொண்டு கேட்கிறாங்க, உடனே நடக்க போறது இல்லை. அப்படி கேட்கிறதா இல்லை. இப்போ கிரியேஷன் ஆஃப் அ ஸ்டேட் இஸ் அன் இன்டர்நேஷனல் ஆக்ட். இது பல்வேறு காரணங்கள் இருக்குது. அப்போ நாங்கள் எல்லாத்தையும் தான் பார்க்குறோம். ஒன்று நாங்கள் இதையும் கேட்குறோம், அதாவது என்ன லாவின் படியும் மோரல் பிரின்சிபலின் படியும் பொது வாக்கெடுப்பை வைக்க சொல்லி. அதே நேரத்தில் இன்றைக்கு பூகோள அரசியலும் வித்தியாசம் நடந்து கொண்டிருக்கு. பூகோள அரசியல் ஒரு முக்கியமானது. இன்றைக்கு நாங்கள் ஒரு முக்கிய பாத்திரத்தில் இருக்கிறோம். ஆனால் துரதிருஷ்டவசமாக தாயகத்தில் மக்களுக்கு எங்களுடைய முக்கியத்துவம் தெரியுதில்லை. கடல்ல போயிட்டு புலிகள் கடல்ல கேட்டார்கள் இறையார். இன்றைக்கு அதை போயிட்டு இன்றைக்கு இந்த யாப்பு வேறையில ஒருத்தரும் கடலை பெட்டி கதைக்கிறார்கள். அப்ப அட்லீஸ்ட் அந்த மக்கள் ஒக்கினவாயில ஜப்பான் டோக்கியோக்கு அதிகாரம் இருந்தாலும் அங்க அமெரிக்கன் பேஸ் வரைக்கும் ஒக்கினவா மக்கள் அங்க ஏற்பாட்டம் செய்தார். அப்ப அமெரிக்கா டோக்கியோட மட்டும் கதைக்கல, ஒக்கினவா மக்களுடையும் கதைச்சது. அப்ப தாயகத்துள்ள மக்கள் வடகிழக்கில் தரையிலும் கடலிலும் எந்த ஒரு பவர் வரலன்றாலும் எங்களை கேட்டு வர வரும். அப்படி வராட்டி அங்க போராட்டம் நடத்த வேண்டும். இவ்வாறான செயற்பாடு. அடுத்ததாக நாங்கள் இன்றைக்கு தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிற பொறுப்பு கூறல். இது மூன்றையும், அதாவது ஜெனோசைடுக்குள்ளான மக்கள் தனிநாடு வைக்கிறதுக்கு சட்டத்திலும் தார்மீக கோட்பாடுகளும் இடமில்லை. இந்த மூன்றையும் நாங்கள் இணைச்சு கொண்டு போய்க்க நிச்சயமாக இந்த பொது வாக்கெடுப்புன்ற கோரிக்கைக்கு செயலுருவம் கிடைக்கும். தமிழரின் தலைவிதி தமிழரின் கையில், தமிழரின் தாகம் தமிழீழத் தாயகம். நன்றி திரு ருத்ரகுமரன் அவர்களை. இப்போது இன்றைய நிகழ்வின் அடுத்த சிறப்பு பேச்சாளராக டாக்டர் சேரன் அவர்களை அழைக்கிறோம். டாக்டர் சேரன் அவர்கள் நீண்ட கால தமிழ் செயற்பாட்டாளர். அவர் நட்னா அமைப்பின் ஃபவுண்டர் பிரசிடென்டாக பணியாற்றியவர். மேலும் பெட்னா அமைப்பிலும் நீண்ட காலமாக தமிழ் சமூக பணிகள் மற்றும் உடைமை பணிகளில் ஈடுபட்டு வந்தவர். அதோடு அவர் கரோலைனா தமிழ் சங்கம் அமைப்பின் ஃபவுண்டிங் மெம்பராகவும் பங்களித்துள்ளார். அமெரிக்க தமிழ் சமூகத்தில் அமைப்பு கட்டமைப்பு, தமிழ் அடையாளம் மற்றும் தமிழ் மக்களின் உரிமைகள் தொடர்பான பணிகளில் பல ஆண்டுகளாக தொடர்ந்து ஈடுபட்டு வரும் டாக்டர் சேரன் அவர்களை அவருடைய உரைக்காக அன்புடன் அழைக்கிறோம். டாக்டர் சேரன் அவர்களை தயவு செய்து உங்கள் உரையை தொடங்குங்கள். மியூட் டாக்டர். அனைவருக்கும் வணக்கம். முதற்கண் இந்த கூட்டத்தை ஒருங்கிணைத்த டாக்டர் முருகையா முரளிதரன் அவர்களுக்கும் அவருக்கு உறுதுணையாக இருந்து செயலாற்றிய மற்ற நண்பர்கள் அனைவருக்கும் எனது நன்றி கலந்த பாராட்டுதல்கள். ஒரு மிக முக்கியமான நாளில் நாம் இன்று இங்கு கூடியுள்ளோம். 1976ஆம் ஆண்டு மே மாதம் 14ஆம் நாள் வட்டுக்கோட்டையில் தமிழர்கள் அனைவரும் ஒன்று கூடி இறையாண்மை கொண்ட சுதந்திர தமிழீழம் ஒன்றே தீர்வு என்ற தீர்மானத்தை நிறைவேற்றினார்கள். இது தமிழர்களின் வரலாற்றில் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட்ட நாள். இந்த நாளின் 50வது ஆண்டு நினைவு நாள் என்று. இலங்கை தீவின் வடகிழக்கு பகுதியான தமிழீழத்திலும் இந்திய துணைக்கண்டத்தின் தென்பகுதியான தமிழ்நாட்டிலும் நாம் தமிழர்கள் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக தொன்று முதல் வாழ்ந்து வருகின்றோம். தமிழர்களுக்கு
வரலாற்றின் வழியில் 2 தாயகங்கள் உண்டு. ஒன்று தமிழ்நாடு, இன்னொன்று தமிழீழம். போர்த்துகீசியரின் வருகைக்கு முன்னர் தமிழீழத்தை தமிழர்கள்தான் ஆண்டு வந்தனர். பின்னர் அது டச்சுக்காரர்கள், பிரித்தானியர்கள் ஆகியோர் வசம் சென்றது. பின்பு 1833ஆம் ஆண்டு தமிழ் ஈழத்தையும் சிங்கள பகுதிகளையும் ஒன்றாக சேர்த்து தங்களுடைய வசதிக்காக இணைத்து விட்டனர் பிரிட்டிஷ் ஆட்சியாளர்கள். 1948ஆம் ஆண்டு இலங்கை தீவை விட்டு அவர்கள் வெளியேறிய போது சிங்களவர்களின் கையில் தீவு முழுவதையும் அநியாயமாக ஒப்படைத்து விட்டனர். இந்த சோக வரலாறு நாம் அறிந்ததே. தமிழர்களின் தலைவர்கள் புத்திசாலித்தனமாக இருந்திருந்தால் இந்த துன்பம் நமக்கு ஏற்பட்டிருக்காது. இந்த தமிழீழ தலைவர்களின் அறியாமையாலோ அல்லது சுயநலத்தினாலோ அல்லது முட்டாள்தனம் சுயநலம் இரண்டும் கலந்ததாலோ அவர்கள் சரியான நடவடிக்கை எடுக்கவில்லை. பெரும்பான்மை இனம், ஆதிக்க வெறி கொண்ட பெரும்பான்மை இனமான சிங்களம் தமிழர்கள் சிறுபான்மை மீது ஆதிக்கம் செலுத்தும் என்ற உண்மையை உணர்ந்து அவர்கள் சரியான போராட்டம் நடத்தி பிரிட்டிஷ் அரசாங்கத்திடம் அவர்கள் சொல்லி இருக்க வேண்டும், நீங்கள் வருவதற்கு முன்பு நாங்கள் தனியாகத்தான் இருந்தோம், நீங்கள் தான் எங்களை சிங்களர்களோடு எங்களை இணைத்து விட்டீர்கள், நாங்கள் ஒன்றாக இருந்தால் இந்த ஆதிக்க இனம் எங்கள் மீது ஆதிக்கம் செலுத்தி நாங்கள் மிகவும் பாதிக்கப்படுவோம் என்பதை எல்லாம் எடுத்து உரைத்து இவர்கள் போராட்டம் நடத்தி சரியான முறையில் ஈடுபட்டிருந்தால் இன்றைக்கு தமிழீழம் ஒரு தனிநாடாக இருந்திருக்கும். இவ்வாறுதான் இந்திய துணைக்கட்டத்தில் இருந்து பிரிந்து பாகிஸ்தான் என்ற நாடு 1947ஆம் ஆண்டு உருவானது. இதுபோல தமிழீழமும் ஒரு தனிநாடு ஆகியிருக்கும். நமது தமிழீழ தலைவர்கள் சரியான முறையில் இதை நடத்தி கொடுக்கவில்லை. நான் ஒன்று சொல்ல விரும்புகின்றேன். குவைத் சம்பந்தமாக 2 போர்கள் நடந்தன, உங்களுக்கு தெரியும். 1991ஆம் ஆண்டு முதலில் அமெரிக்கா ஈராக்கின் மீது படையெடுத்தது. அந்த காலகட்டத்தில் அமெரிக்காவின் பிரபல பத்திரிகையான வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் நாள் இதழில் டெய்லியில் ஒரு கட்டுரை வந்தது. இந்த கட்டுரையை எழுதியவர் வின்ஸ்டன் சர்ச்சில். இவர் யாருன்னு கேட்டீங்கன்னா, 2ஆம் உலகப் போரில் பிரிட்டிஷ் பிரைம் மினிஸ்டராக வின்ஸ்டன் சர்ச்சில் இருந்தார் அல்லவா, அவருடைய பேரன், கிராண்ட்சன். இவர் பேரு வின்ஸ்டன் சர்ச்சில் தான். இவர் இந்த வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் கட்டுரையில 1999ஆம் ஆண்டு வெளிவந்த அந்த கட்டுரையில் அவர் சொல்றாரு, எங்க கிராண்ட்ஃபாதர் ஒரு வேர்ல்டு மேப் எடுத்து ஒரு கோடு ஒன்று போட்டு இதுதான் குவைட் அப்படின்னாரு. அதுதான் இன்னைக்கு குவைட். அதே சமயத்தில் கர்திஸ்தான் உருவாக்கலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தாரு. அந்த சமயத்தில் ஒரு ஃபாரின் ரிலேஷன்ஸில் இருக்கிற ஒரு ஜூனியர் ஆஃபீஸர் ஒரு நோட் ஒன்று ஒரு பிரைம் மினிஸ்டர் போட்டான். அதில் இப்போ 2ஆம் உலக யுத்தம் நடந்துக்கிட்டு இருக்குது, இந்த யுத்தம் முடியிட்டு அதுக்கு பின்னால் கர்திஸ்தான் பற்றி பார்க்கலாம்னு சொல்லிட்டு பிரைம் மினிஸ்டருக்கு ஒரு நோட் ஒன்று போட்டான். எங்கள் கிராண்ட்ஃபாதர் பின்னால் பார்த்துக்கலாம்னு விட்டுட்டாரு. அதுக்கு பின்னால் என்னாச்சு, எலெக்ஷன் நடந்தது ஜஸ்ட் பிஃபோர் தி எண்ட் ஆஃப் தி செகண்ட் வேர்ல்டு வார். அதில் லேபர் பார்ட்டி வெற்றி பெற்றுடுச்சு. கிளமெண்ட் அட்லி பிகேம் தி பிரைம் மினிஸ்டர். அவர் அதை பேசாமல் விட்டார். என்ன சொல்ல வர்றன்னு கேட்டால், அந்த ஜூனியர் ஆஃபீஸர் அந்த நோட்டு போடாமல் இருந்தா எப்படி அவர் குவைட் உருவாக்கினாரோ அதே மாதிரி அவர் கர்திஸ்தானையும் உருவாக்கியிருப்பார். அந்த காலத்தில் அந்த பிரிட்டிஷ் பிரைம் மினிஸ்டருக்கு அந்த அதிகாரம் இருந்தது. ஒரு தனி மனிதன் லண்டனில் 10 டவுனிங் ஸ்ட்ரீட்டில் குடியிருக்கிற ஒரு தனி மனிதன் ஒரு நாட்டை உருவாக்க முடியும். அப்படி உருவாக்கியிருக்கிறார். அப்போ ஒன்றும் யுனைடெட் நேஷன்ஸ் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஆகவே இங்கே ஈழத்தில் இருக்கிற தமிழர்கள் ஒழுங்கான முறையில் எல்லாம் போராடி இருந்ததுன்னு இன்னைக்கு எல்லாம் கிடைச்சிருக்கும்.
இன்னைக்கு பாருங்க கர்டிஸ்தான் எவ்வளவு ஒரு மோசமான நிலைமையில் இருக்குதுன்ட்டு. அவங்களுடைய ஈராக்கினுடைய வடப்பகுதியிலேயும் குருது மக்கள் இருக்காங்க, சிரியாவுடைய கிழக்கு பகுதியில் இருக்காங்க, டர்க்கியினுடைய கிழக்கு பகுதி சவுத் ஈஸ்டில் இருக்காங்க, ஈரானுடைய வேறு பகுதிகளில் இருக்காங்க. ஒவ்வொரு நாட்டிலையும் இவங்க வந்து மைனாரிட்டி. ஆனால் இவங்களையெல்லாம் ஒன்றா போட்டு சொல்லிச்சுன்னா இவங்க தான் ஒரு நாடு. ஆகவே நம்ம வந்து கவனமாக இருந்து சரியாக எது செஞ்சால் எல்லாம் நடக்கும். இப்போ நான் இந்த கூட்டத்தினுடைய முக்கியமான குறிக்கோள் என்னன்னா, வட்டுக்கோட்டை தீர்மானத்தினுடைய 50வது நாளை கொண்டாடும் இந்த வேளையில் நாம் வந்து ரொம்ப தெளிவாக இருக்கணும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று வந்து பேசிக்கிட்டு இருக்கக்கூடாது. இப்போ ஹிமாலயன் டிக்ளரேஷன் போய் ஒன்று செஞ்சாங்க. இது எவ்வளவு ஒரு பெரிய ஒரு துரோகம். இது அடிப்படையவே இதை வந்து கெடுத்து வைக்குது. இப்படி தமிழர்கள் வந்து ஒன்றாக இணைந்து ஒரே குரலில் நம்ம பேசணும். நம்ம கேட்க வேண்டியது என்ன? இன்டர்நேஷ்னலி ஆர்கனைஸ்ட் அண்ட் சூப்பர்வைஸ்ட் அண்ட் கண்டக்டட் ரெஃபரண்டம், அதுதான் வேணும். அது எதுக்கு? அப்ஜெக்டிவும் கிளியராக இருக்கணும். இண்டிபெண்டன்ட் சாவரின் தமிழீழம் அப்படிங்கிற குறிக்கோளை வச்சு இன்டர்நேஷ்னலி ஆர்கனைஸ்ட் சூப்பர்வைஸ்ட் அண்ட் கண்டக்டட் ரெஃபரண்டம் வேணும் அப்படின்றது எல்லாரும் ஒரே குரலை நம்ம கேட்கணும். ஒவ்வொருத்தரும் ஆளுக்கு ஒன்று பேசிக்கிட்டு எல்லாம் இருக்கக்கூடாது. அப்படி இருந்ததுன்னா தான் நம்முடைய குரல் வலிமையை எடுத்துப்படும். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பிரைம் மினிஸ்டர் ருத்ரகுமரன் கூட சொன்னார், நீங்கள் என்ன ஆளுக்கு ஒவ்வொரு பேசிக்கிட்டு இருக்கிறீங்க, என்ன செய்யறதுன்னு சொல்லிட்டு. இது வந்து எதிரிகளுக்கு வசதியாக போச்சு. ஆகவே நாம் செய்ய வேண்டியது ஒரே குரலில் நாம் பேச வேண்டும். நான் மறுபடியும் சொல்கிறேன், இன்டர்நேஷ்னலி ஆர்கனைஸ்டு சூப்பர்வைஸ்ட் அண்ட் கண்டக்டட் ரெஃபரண்டம் வேணும். அதனுடைய அப்ஜெக்டிவ் வந்து இண்டிபெண்டன்ட் சாவரின் தமிழீழம்ங்கிற குறிக்கோளுக்காகத்தான் அந்த ரெஃபரண்டம் இருக்கணும். மாவீரர்கள் வந்து இதுக்காகத்தான் லட்சக்கணக்கான மக்கள் இறந்திருக்கிறாங்க. அவர்களுடைய கனவை எல்லாம் நாம் நினைவாக்க வேண்டும். நம்முடைய முன்னோர்கள் வந்து சரியாக நடக்காதனால்தான் நாம் இவ்வளவு துன்பப்பட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறத நான் சொன்னேன். அதே மாதிரி இப்போ நாம் சரியாக செய்யலின்னு சொன்னால் நம்முடைய எதிர்கால சந்ததியை நாம் வந்து அடிமையாக வச்சுட்டு போகிறோம்னு அர்த்தம். எதிர்கால சந்ததி நம்மளை மன்னிக்காது. ஆகவே நமக்கு பெரும் கடமை நம்மளுக்கு இருக்கின்றது. ஆகவே அந்த கடமையை நாம் துணிந்து செய்வோம், முனைப்போடு செய்வோம், உறுதியோடு செய்வோம். தமிழர்களின் தாகம் தமிழீழ தாயகம் என்று சொல்லிக்கொண்டு அனைவருக்கும் மீண்டும் என்னுடைய வணக்கத்தை சொல்லிக்கொண்டு என்னுடைய உரையை முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி டாக்டர் சேரன் அவர்களே. இன்றைய நிகழ்வில் கலந்து கொண்டு வட்டுக்கோட்டை தீர்மானத்தின் வரலாற்று முக்கியத்துவத்தையும், தமிழ் மக்களின் சுய நிர்ணய உரிமை, நீதி, பொறுப்புக்கூறல் மற்றும் நிலையான அரசியல் தீர்வு ஆகியவற்றின் அவசியத்தையும் வலியுறுத்திய அனைத்து பேச்சாளர்களுக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்வை ஒருங்கிணைத்த அனைத்து அமைப்புகளுக்கும், நிகழ்வில் கலந்து கொண்ட அனைத்து சமூக தலைவர்களுக்கும், ஆதரவாளர்களுக்கும் மற்றும் ஜூம் மூலம் இணைந்த அனைவருக்கும் நன்றி. வட்டுக்கோட்டை தீர்மானம் வெறும் வரலாற்று சின்னம் அல்ல, அது தமிழ் மக்களின் அரசியல் விருப்பத்தையும் சுய நிர்ணய உரிமைக்கான தொடர்ச்சியான போராட்டத்தையும் நினைவூட்டும் ஒரு முக்கியமான அரசியல் அடையாளமாகும். நீதியும் பொறுப்புக்கூறலும் சுய நிர்ணய உரிமையையும் நிலைநிறுத்தப்படும் வரை எங்கள் குரலும் முயற்சியும் தொடரும். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். வணக்கம். வணக்கம்.